சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, நான் கிளம்புறேன். ஒரு கிளையண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேங்க. இங்க பாரு ஆதி, அங்கிள் சொன்னதுதான். பவியையும் ஜானுவையும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். எந்த விதத்திலயும் யாரும் குறை சொல்லிட கூடாது. என்ன சங்கவி, இதெல்லாம் சொல்லணுமா என்ன? என்னைக்கும் பவித்ராக்கும் ஜானுக்கும் நான் துணையா இருப்பேன். பவி, இத பத்தி மனசுல ஏதாவது இருந்தா சொல்லிடு. நான் ரெஸ்ட் எடுக்கணும், ரூமுக்கு போறேன். ரொம்ப நாள்லாம் ஒன்றும் இல்லைல்ல, சீக்கிரமே வந்துடும் போல இருக்கு. கல்யாணத்துக்கு தானே? இல்ல, டிவோர்ஸ்க்கு. என்ன சொல்ல வர? இதெல்லாம் நான் மட்டுமே எடுத்த முடிவுன்னு நினைக்காத பவி. ஏன்னா நான் யோசிக்கிறது மட்டுமே சரியா இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதான் நான் சங்கவிக்கிட்டையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்காக இது அவளோட ஐடியாலாம் இல்லை, நான் யோசிச்சது தான். சரியா வருமா என்னன்னு ஒரு தகவலுக்காக மட்டும்தான் அவகிட்ட நான் அதை பத்தி பேசினேன். என்னடா இப்படி கணக்கு வழக்கெல்லாம் போட்டு நம்மளை பிரிக்க பாக்குறேன்னு நினைக்காத பவி. வக்கீல் சொல்ற மாதிரி ஜீவனாம்சம்னு ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு அதோட எல்லா கணக்கையும் முடிக்கலான்னு நான் விரும்பல. சங்கவியும் சீதாமாவுமே தான். ஏன்னா நீ எங்க கூடவே இருக்கணும்னு தான் ஆசை. மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் செலவுக்குன்னு உங்ககிட்ட கொடுத்துடலான்னு யோசிச்சிருக்கோம். ஜானுவோட ஃபியூச்சருக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சஜஷனை நீ ஏத்துப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் போயிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்கேயோ போறதுக்கு நீ நம்ம வீட்டுக்கே போனா நாங்களாம் சந்தோஷப்படுவோம்ல. அது அரவிந்த் அண்ணாவோட தான். சட்டப்படி உனக்கு வர வேண்டியதுதான். பேப்பர்ஸ உன் பேர்ல மாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். என்ன சொல்ற? எனக்கு பிச்சை போடுறல? இல்ல, நிஜமாவே என் மேல மரியாதை வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல என்ன பிச்சைக்காரங்க உன் முன்னாடி நிக்கிற மாதிரி மாத்திட்டல. இல்ல, இவ்வளவுதான் உன் மனசுல என்ன பத்தின நினைப்புல? பவி, நான் எவ்வளவோ கவனமா யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படி பேசுற? நான் இப்படி ஒரு நினைப்புலைய பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் சங்கவிகிட்டையும் சீதாமா கிட்டையும் இதை பத்தி பேசி அவங்களும் சரி நீ போய் பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசவே வந்தேன். அப்படின்னா இது கூட்டமா நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து எனக்கு போடுற கௌரவ பிச்சை அப்படி வச்சுக்கலாமா? ஐ அம் ரைட்? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. இது கோர்ட் வச்சிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நம்ம ஒன்னும் புதுசா ஒன்னும் செய்யல. பிள்ளையோட எதிர்காலத்துக்காக, அதுவும் பொம்பளை பிள்ளை. போதும் ஆதி. ஆம்பளையோ பொம்பளையோ குழந்தை தான். பொம்பளை பிள்ளையாச்சே, கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும்லாம் பேசாத. இப்பெல்லாம் 2 குழந்தைகளும் ஒரே உலகத்துல ஒரே பிரச்சனையோட தான் வளர்றாங்க. என் குழந்தைய வளர்த்துக்க எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன். உழைக்க எனக்கு தெம்பு இருக்கு. நான் உழைச்சு என் பிள்ளைய நான் காப்பாத்துவேன். பவி, நீ அர்த்தமே இல்லாம பேசுற. பணம் வாழ்க்கைக்கு வேணும் தானே? பணம் மட்டுமே என் வாழ்க்கை இல்ல, அதுல நான் தெளிவா இருக்கேன். போலாம். Oh
வா சங்குவே, ஒரே ஜாலி மூட்ல இருக்க போல. ராதா, சங்கவி இப்படி எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல? அவன் முகத்தை பாரு. இப்படி இருந்தவ தானே, என்ன சொல்றது, நம்மள புடிச்ச நேரம் இப்படி ஆட்டி படைச்சிருக்கு. ஆமா, எங்க போயிட்டு வர? டாக்டர் பாத்துட்டு வரியா? ஆமாமா. என்ன பழக்கமா இது? எது? அடிக்கடி டாக்டர் கூட சுத்துறது நல்லா இல்ல சங்கவி. நீங்க பேசுறது கூட எனக்கு தப்பா ஃபீல் ஆகுதுப்பா. மத்தவங்க தப்பா பேசிட கூடாதுன்னு அப்ப இப்பவே யோசிக்கிறேம்மா. புரிஞ்சுக்கோ. அப்போ உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மத்தவங்கள விடுங்க, நீங்களே சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. அப்பா மத்தவங்களுக்காக தான் யோசிக்கிறாருமா. ஆமா சங்கவி, எவ்வளவோ போராட்டங்கள்லாம் தாண்டி இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதான் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. அட விடுங்கப்பா, மத்தவங்கன்னு என் மூடையே ஸ்பாயில் பண்றீங்க. எவ்வளவு ஹாப்பியா வந்தேன்னு தெரியுமா? டாக்டர் நேத்து வரைக்கும் 300 டெலிவரி பாத்திருக்காராம். அதுக்கு தான் ஒரு சின்ன செலிப்ரேஷன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது பெரிய விஷயமா? என்னப்பா இது? டெலிவரிங்கிறது சாதாரண விஷயமா என்ன? ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு பத்திரமா கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டும் அவன் வைஃபும் ஜிஹெச்ல டாக்டர்ஸா இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10-15 டெலிவரி பாக்குறாங்க. 30 வருஷ சர்வீஸ்ல அவங்க எவ்வளவு பாத்துருப்பாங்கன்னு கணக்கு போட்டு பாத்துக்கோ. அவங்க ஒண்ணு இப்படி 300 301 கணக்கெல்லாம் போட்டு வைக்கல. போங்கப்பா, பாராட்ட மனசு இல்லனாலும் மட்டும் தட்டாமையாவது இருங்க. சரி, அதெல்லாம் விடு. அடிக்கடி அவர் கூட வெளியே போறதெல்லாம் நிப்பாட்டிக்கோ. அடிக்கடி நான் அவர் கூட வெளியே போறதை நீங்க பாத்தீங்களா? ஏன், ஓ அம்மா அவளாவே கேட்டாளே, டாக்டரை பார்த்துட்டு வரியான்னு கேட்டால, இதுல இருந்து தெரியலையா? ஏங்க, நான் ஏதோ தோணுச்சுன்னு கேட்டேன். பா, அவர் கூட நான் பேசிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. என்ன நல்லா கைட் பண்றாருப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் மட்டும் இல்லனா நான் இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். உங்க கூட பேசுறதையே நான் நிறுத்தி இருப்பேன். சரி சரி விடு, வா இஷ்டம். சாரிமா, அப்பா இனிமே அப்படி பேச மாட்டேன், சரியா? நான் என்னெல்லாமோ சொல்ல வந்தேன், எல்லாமே டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஆதிக்கும் பவிக்கும் இன்னும் 15 டேஸ்ல டிவோர்ஸ் கிடைச்சிருமா? அட என்னம்மா நீ,